அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது ஓய்வூதியதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இனி கோரிக்கைகளுக்கு உடனடியான தீர்வுகள் எடுக்கப்படும் அப்படிங்கறத மத்திய அரசு ஒரு புதிய திட்டத்தின் வாயிலாக சொல்லியிருக்காங்க. அது என்ன திட்டம், அதை பத்தின முழு விவரம் என்ன எல்லாமே இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல்ல சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாம பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டும் இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசின் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர் நலத்துறை ஓய்வூதியர்களின் நீண்டகால கோரிக்கைகளையும் நிலுவையில் உள்ள வழக்குகளையும் விரைந்து முடிப்பதற்காக ஒரு புதிய முயற்சியை தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு நிலுவையில் உள்ள விஷயங்களை அப்புறப்படுத்துவதற்கான சிறப்பு பிரச்சாரம் 5.0 என்ற பெயரிடப்பட்டுள்ளது. இதன் முக்கிய நோக்கம் ஓய்வூதிய நடைமுறைகளை எளிதாக்குவதும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைப்பதற்கும் இது வழிவகை செய்யும். இந்த சிறப்பு பிரச்சாரத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள 59க்கும் மேற்பட்ட இடங்களில் தூய்மை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மையங்கள் மத்திய அரசு ஓய்வூதியதாரர் சங்கங்கள் மற்றும் அவற்றின் கிளைகளுடன் இணைந்து செயல்படும். இதன் மூலம் நிர்வாக பணிகளை துரிதப்படுத்துவதுடன் ஓய்வூதிய தொடர்பான அனைத்து நிலுவை பிரச்சனைகளும் சரியான நேரத்தில் தீர்வு காணப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மத்திய அரசின் இந்த சிறப்பு செயல்பாடு 5.0 திட்டத்தின் கீழ் இன்னொரு அப்டேட்டும் வெளியாகி இருக்கு. இந்த திட்டம் அரசு அலுவலகங்களில் மேம்படுத்துவதோடு நிலுவையில் உள்ள கோப்புகள் மற்றும் பொருட்களை விரைந்து அப்புறப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ள நிலையில இதற்கான ஆயத்த பணிகள் செப்டம்பர் 30, 2025 வரை நடக்க உள்ளன. அக்டோபர் 2 முதல் அக்டோபர் 31 தேதி வரை இந்த சிறப்பு பிரச்சாரம் தொடங்க உள்ளது. இந்த ஆயத்த நிலையில் அனைத்து அரசு அலுவலகங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளும் தங்களை தயார்படுத்தி வருகின்றனர். ஒவ்வொரு அலுவலகத்திலும் ஒரு பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அதற்கான கடமைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இது ஒரு மிகவும் வரவேற்கத்தக்கது தான். நம்ம சேனல்ல இபிஎஃப்ஓ மற்றும் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் நம்ம போட்டுட்டு வரோம். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.